எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அந்த மாநில தலைவருக்கு படுகொலை முன்னிட்டு இந்த போராட்டம் நாங்கள் நடத்துகிறோம். இது வந்து காவல்துறை வந்து சரியாக நடத்தவில்லைன்ட்டு சிபிஐக்கு மாற்றுங்கன்ட்டு பெகஞ்சி மாயாவதி அம்மா சொன்னாங்க. அது ஃபுல்லாகவே காவல்துறை நடத்தலை. இந்த கேஸை வந்து தசை திருப்புறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் தசை திருப்பாங்க, லேட் பண்ணுறாங்க. இது மக்கள் மறந்துடுவாங்க, அவள் தான் இது அப்படியே யாரும் நான் ஃபைல் மூடிடலான்னு பார்க்குறாங்க. இது சிபிஐக்கு மாற்றினா உண்மை குற்றவாளிகள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கப்படுவார்கள். இது ஏன்னா மாற்ற மாட்டாங்க, எதனால் மாற்ற மாட்டாங்கன்னு தெரில. முக்கியமான அரசியல்வாதிகள் இதில் சூழ்ச்சி பெற்று பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் காரணம் எப்படின்னா டிஎம்கே மட்டும் இதில் முக்கியமான இருக்காங்க. டிஎம்கே சம்மந்தப்பட்டிருக்காங்க, பிஜேபி சம்மந்தப்பட்டிருக்காங்க, முக்கியமான அரசியல்வாதிகள் மட்டும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. முக்கியமான எம்பிங்க, எம்எல்ஏகள் 40 எம்எல்ஏ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 எம்எல்ஏனா இதில் கம்பல்சரி சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு அரசியல் கொஞ்சம் முழுக்க முழுக்க இப்போ அரசியல் கொலையாக தான் இருக்குது. யாருமே எப்படி சொல்கிறது, இது வந்து எஸ்சி எஸ்சி மக்களுக்கு வந்து முக்கிய போராளி யாருன்னா மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. எல்லாருக்கும் இங்கே எங்கெங்கே மகளிர மக்கள் இருக்காங்களோ, எஸ்சி மக்கள் இருக்காங்களோ, எஸ்சி மக்கள் இருக்கிற இடத்துலலாம் அண்ணன் வந்து உடனே குரல் கொடுப்பாரு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இங்கே எங்கள் ஊரில் எதனா பிரச்சனை இதுமாரி நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவோம்னா, அதுமாரி பிரச்சனை எங்களை மிரட்டுறாங்க, ரெட் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட்டாக எந்த இடத்துல பார்க்கணுமோ அந்த இடத்துல ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் நாங்கள் லெட்ரு பூர்வமாக தான் லெட்ரு போடுவோம். அதுக்கப்புறம் அவங்க எங்களால் வந்து பேசுவாங்க. எவ்வளோ எங்களை ஒரு எங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை நடந்து, அந்த பிரச்சனைக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் யாருமே இல்லை, எல்லாம் ஒரு 60 பேர் இருந்தாங்க. 60 பேருமே அந்த பிரச்சனைக்காரன் இப்போ காசு கொடுத்து வேலை வாங்கிட்டாங்க. தனியாலாம் போகிறோம், 2 பேர் போகிறோம், 2 பேர் போய் கலெக்டர் ஆஃபீஸில் நின்று மனு கொடுக்குறோம். அந்த மனுவை எங்கள் கண்ணெதிரே வாங்கி கீச்சு போடுறாங்க, உங்களை இங்கேயே வெட்டிடுவேன்றாங்க. எவ்வளவோ எங்களை சப்போர்ட் பண்ணாங்க. அண்ணனுக்கு தெரிவிச்சோம், அண்ணன்கிட்ட சொன்னோம். அண்ணன் சொன்ன ஒரே ஃபோன் தான். அங்கே போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக கலெக்டர் அடுத்த நாள் எங்கள் மனுவை எடுத்து பார்த்து எங்கள் இடத்துக்கு வந்து அந்த கோரிக்கை நிறைவேற்றி முடித்தாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் ஃபுல்லாகவே அண்ணன் பார்த்து தான் வளர்ந்தோம். ஆனால் இப்போ அண்ணன் எல்லாத்துக்கும் ரொம்ப மனம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு எப்படி சொல்கிறது தெரில. நாங்கள்லாம் இப்போ எப்படி வளர போகிறோன்னே எங்களுக்கு தெரில. நிறைய தூரம் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னா எல்லாமே அண்ணன் தான் காரணம். முக்கியமாக இது வந்து சிபிஐக்கு மாற்றுங்க. போலீஸ் வந்து இதில் வந்து ரொம்ப சம்மந்தப்பட்டிருக்காங்க. கமிஷனர் ஏன் மாற்றினாங்க, எதனால் மாற்றுறாங்க? திடீர்னு வந்து இப்போ போலீஸ் கரெக்டாக போலீஸ் சம்மந்தம் இல்லைன்னா ஏன் தலைவா மாற்றுறாங்க? திடீர்னு மாற்றுறாங்க, திடீர்னு மாற்றி புது ஆள் மாற்ற போகிறாங்க. அது நீங்கள் சம்மந்தம் இருக்கிறதானே மாற்றுறீங்க, இல்லைனா மாற்ற மாட்டீங்களா? அது நீங்கள் சிபிஐக்கே மாற்றிடலாமே. மாதிரியா கேஸ் யார் மிஸ் பண்ணாங்களே. முக்கியமாக இது அரசியல் கொலை தான் தலைவா, மற்றபடி எதுவுமே இல்லை. கண்டன அரசியல் தான் இது. அது அண்ணனோட கொலைவுக்கு வந்து நீதி கிடைக்கணும் தான் எங்கள் அண்ணி திருமதி ஆம்ஸ்ட்ராங் வந்து இந்தமாரி இப்போ போராட்டம் நடத்தின்னு இருக்கோம். இதுக்கு வந்து ஒரே ஒரு போலீஸை வேண்டி கொடுக்க கேட்டீங்கன்னா சிபிஐக்கு தயவு செஞ்சு மாற்றிடுங்க. உங்கள் மேலே எதுவுமே தப்பு இல்லைன்னா மாற்றிடுங்க. இல்லைனா நீங்கள் எதனா இப்போ நடக்க வேண்டிய அரசியலுக்கு உடனடியாக இருந்தால் போலீஸ் இதில் கம்பல்சரி இருக்காங்க, வேறு யாருமே இல்லை. முக்கியமாக டிஎம்கே அரசியல் பண்ணுறாங்க. இது டிஎம்கே அரசியல் தான் கொலையில் முழுக்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா சிபிஐக்கு உடனே மாற்ற சொல்லுங்கள். அது அவங்க இதை வந்து நாட்கடத்துறாங்க தெளிவா, திசை திருப்புறாங்க, வேற ஒன்றுமே இல்லை. இப்போ ஒருத்தராக விசாரிச்சா இப்போ இவனை அரெஸ்ட் பண்ணுறோம், அவனை அரெஸ்ட் பண்ணுறோம், மாற்றி சொல்லினே இருக்கிறாங்க. ஜனங்க மறந்துடுவாங்க, நாட்கடத்துறாங்க. நாட்கள் அவன் தான் 4 மேலே 4 ஜனங்க மறந்துட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். ஆனால் நாங்கள் அந்த மாதிரி பார்க்க மாட்டோம். எங்களை அண்ணன் வளர்த்துருக்காரு, அண்ணன் இல்லைன்னா நாங்கள் இல்லை. இப்போ எங்கள் வீட்லேயே யாருமே இல்லை தெளிவா. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு அண்ணன் தான். அண்ணனே போயிட்டார், இப்போ யார் சப்போர்ட்டுன்னு இல்லை. அண்ணன் வளர்த்தபடி நாங்களும் போயின்னு இருக்கோம். ஆனால் நாங்கள் இது வந்து சிபிஐக்கு மாற்றினா அண்ணன் கொலைக்கு கம்பல்சரி இது யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும், நீதி கிடைச்சா தெரிஞ்சிடும் தெளிவா. இது முழுக்க டிஎம்கே கண்ட்ரோலில் தான் சார் இருக்குது. இது சிபிஐக்கு மாத்தினா நல்ல முக்கிய நன்றி. அது எந்த அளவுக்கு உண்மைன்னா, இப்போ நீங்கள் வந்து சமீபத்தில் ஒரு செய்தியெல்லாம் பார்க்குறோம், இன்னாருடைய பையன் இவங்க தான் வந்து இந்த திட்டமிட்டு பண்ணாங்கன்னு. அவங்க அது உண்மையிலேயே அது வந்து திட்டமிட்டு பண்ணது அவங்களா இருந்தா அப்போ சிறையில் எப்படி திட்டமிட முடியும்? அது வந்து தண்டிக்கப்படுற இருக்கிற இடமா இல்லை ஒரு ஆலோசனை கூடாரமா? அது அப்போ அவங்கள கண்காணிக்க வேண்டிய சிறை காவலர்கள் என்ன பண்ணுறாங்க? நிச்சயமாக சிறையிலிருந்து தான் இந்த கொலை அரங்கேறுகிறது என்றால் A1 சிறை காவலர் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டேன். நான் ஜெய்பீம் தலைவர், ஜெய்பீம். இந்த போராட்டம் எவ்வளோ நாள் தொடரும்? உரிய நீதி கிடைக்கிற வரைக்கும், எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் சமூக தலைவர் இறந்ததுக்கான உரிய நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். நாங்கள் மட்டும் இல்லை, பல்வேறு தரப்பினரும் இதுக்கான அவருக்காக செய்வாங்க. காரணம் என்ன, அவர் வெறும் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராகவோ எங்களுக்கு அண்ணனாவோ சமூக தலைவராக மட்டும் இல்லை, பல பேர் உங்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காகவும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்தின் இதுக்காகவும் சாதி மதங்களை கடந்து சமத்துவத்தை நிலைநாட்டணுன்றதுக்காக அவருடைய போராட்டங்கள் வலுவாக இருந்தது. இந்த வலுவாக இவர் இருக்கிற ஒரு 5-10 வருஷத்தில் சென்னை, திருவள்ளூர் தென்னை சுற்றி இருக்கிற மாவட்டம், சென்னை மாவட்டத்தில் இன்னும் ஒரு 5, 6, 7, 10 வருஷத்தில்
மிகப்பெரிய சமூக மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது வரைக்கும் போலீஸ் சரியாக கொண்டு போகிறாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் நாங்கள் அந்த மாதிரியான எதையும் சொல்லலை. தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை வந்து இது வரைக்கும் சரியாக கொண்டு போகுது அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறதுக்கு முன்னால் சாதாரணமாக இருந்தது. இப்போ அந்த ஆர்ப்பாட்டம் அறிவித்து கொஞ்சம் துரிதமாக 2-3 பேரை கைது செஞ்சுருக்காங்க. பார்ப்போம், சரியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம், காவல்துறை நம்புகிறோம். ஏன்னா நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து உலக மகா புகழ்பெற்ற காவல்துறை, சரியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நம்புகிறோம். அவங்களுக்கும் ஒரு காவல்துறை அதிகாரிகளும் ஒரு மனச்சாட்சி பண்ணி இவ்வளோ பேர் தலைவர் இழந்துட்டு இருக்கிறாங்க, இந்த மக்களுக்கு ஒரு நல்ல நீதி தரணும் அப்படின்ற நல்ல நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க நாங்கள் நம்புகிறோம். இப்போ நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? நிறைய மிஸ் பண்ணுறோம். மிகப்பெரிய ஆட்கள் அதான் சொல்கிறேன். எங்களுடைய இப்போ நாங்கள் வந்து படிக்கலாம் முடிச்சிட்டேன். படிக்கிற பசங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவங்களுடைய கல்வி மேம்பாட்டை எடுத்துட்டாங்க. எங்களை போன்ற ஆளுக்குலாம் ஒரு பலம் எடுத்துட்டோம், பாதுகாப்பு போயிடுச்சு, நம்பிக்கை போயிடுச்சு. அவர் இழந்ததால் நாங்கள் எல்லாத்தையும் நிற்கிறோம். எல்லாருமே எல்லாம் தெளிவாக தெரியும். இவங்க ஆரம்பத்திலிருந்தே போலீஸ் வந்து 100% இது உளவுத்துறையுடைய குறைபாடுன்றது எல்லாம் தெரியும். உளவுத்துறை தான் நம்பர் 1 இதில் குற்றவாளியாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு லீடரை சாதாரணமாக அவங்களுடைய உதவி இல்லாமல் செய்யவே முடியாதுன்றது என்னுடைய 100%. ஏன்னா அவருடைய நம்ம 2007 அவரோட எப்போ பிஎஸ்பி வந்தாரோ அப்போயே நான் மாவட்ட தலைவராக இருந்து சாதாரண சின்ன பொறுப்பு நீ மாநில நிர்வாகியாக வந்திருக்கேன். அவரோட நிறைய விஷயங்களை கலந்துருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழந்து இன்னைக்கு தமிழகம் மட்டும் இல்லை, ஏதோ பகுஜன் சமாஜ் கட்சி மட்டும் இல்லை, இந்த இந்திய ஜனநாயகத்தை நேசிக்கின்ற, இந்த சட்டத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவர் வந்து கண்டிப்பா இது மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா மனித மாண்பை நேசிக்கிறவங்க எல்லாருக்கும் இது மீண்டும் மீண்டும் இந்த போலீஸ் என்ன சொல்றதுன்னா எங்க தொட்டாங்களோ திருப்பி கொண்டுட்டு வந்து அதே இடத்துக்கு தான் நினைக்க வைக்கிறாங்க. அவரை வந்து ஒரு ரவுடி மாதிரி சித்தரிக்கிறது மீண்டும் எங்களை வந்து காயப்படுத்தும். நாங்கள் இதுவரைக்கும் சட்டத்தை நம்பி எந்த ஒரு அசம்பாவியம் நடப்பா அவர் வெட்டப்பட்ட நிமிடத்திலிருந்து இந்த நிமிஷத்து வரைக்கும் நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு அதை கண்டிப்பாக. ஆனால் பெஹன்சி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அது சரியானதாக 100% அதுல இருந்து எங்க பகுஜன் தொண்டர்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அவருக்கு சரியான நீதி வழங்கவில்லை. சரியான நீதி வழங்க வேண்டும். குற்றவாளியை கடுமையாக தண்டித்து அவர்கள் தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். இனிமேல் தமிழ்நாட்டில் இந்த கூலிப்படை கொலை என்பதே இருக்கக்கூடாது என்பதுதான் உண்மையான கருத்து. தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த கூலிப்படை கொலைகள். ஆகவே இந்த கூலிப்படை கொலைகளை நிறுத்த வேண்டும். எல்லோரும் பொதுமக்களுக்கு சேவை செய்கின்ற யாராக இருந்தாலும் முன்வர வேண்டும். அந்த விதத்திலே தான் அன்பு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எனக்கு சுமார் ஒரு 20 ஆண்டுகளாக பழக்கம். நான் நுங்கம்பாக்கம் இந்த பகுதியில் சேர்ந்தவன். அவர் ஒரு பிஎஸ்பி தலைமை கழகம் வைத்திருந்தார். அந்த அலுவலகத்திலே நான் ஒரு பெரம்பூரில் உள்ள திருவண்ணாமலை சங்கத்துக்கு தலைவராக என்னை தேர்ந்தெடுத்தார்கள். தேர்ந்தெடுக்கும் போது கல்யாண சங்கத்தை தான் கூட்டங்களை நடத்தினோம். அப்படி நடத்துகின்ற போது 900 ரூபாய் 1000 ரூபாய் கட்டணும் சந்தா வாங்கத்தில் 10லன்றதுக்காக எனக்கு ஒருத்தர் சொன்னார், ஆம்ஸ்ட்ராங் தான் உங்களுக்கு தெரியுமே, அவரை கேளுங்க, போயிட்டு அந்த ஆஃபீஸ் கொடுப்பாருனாங்க. போய் பார்த்தோம், வீட்லேயும் பார்த்தோம். ஆஃபீஸ் தலைவா இந்த மாதிரி ஆஃபீஸ் வேணும்னு கேட்டேன். என்ன விஷயம்னாரு, இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு நாள் எனக்கு கொடுக்கணும், திருமணம் இப்போ நாங்கள் சத்திரத்துக்கு காசு கொடுக்க முடியல, எங்கள் வந்து சாதாரண திருமண அமைப்பாளருக்கு ஒரு மாதாந்திர கூட்டம் ஜாதகம் பரிவர்த்தனை படிக்கணும்னு சொன்னோம். அவர் அப்படியே தாராளமாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. அந்த ஆள் எனக்கு செவ்வாய்க்கிழமைக்கு 2வது செவ்வாய் நாங்கள் மீட்டிங் போடுவோம். எங்கள் சங்கத்தில் ஒரு 100 பேர் மெம்பர் இருந்தாங்க. மாதம் அங்கே கூட்டங்கள் நடைபெறும். 1 ஆண்டு காலம் நடந்தது. அந்த எம்பி எலெக்ஷன் வருகின்ற போது அந்த போஸ்டர் அதெல்லாம் வைக்கிறது இடம் இல்லாதுன்னா நானே நிறுத்தி கொண்டு வேறு இடத்துல வைக்கிறேன். திருவிக நகர் பகுதியில் அன்பொலி திருமண தொழிலத்தை நடத்தி வந்த சூழ்நிலையில் அங்கேயே வைத்து விட்டோம். அவர் என்ன மீட்டிங் போகிறது இல்லை தலைவரை நீங்கள் ஏதோ நிறைய பிஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு நாள் வந்தார், அவர் உட்காந்துக்கே சேர் இல்லை, எல்லோரும் நம்ம மெம்பருங்க உட்காந்துக்கிறாங்க. நான் ஏஞ்சி போய் என்ன தலைவா உட்கார சேரில் 2 பேரும் நீங்கள் நடத்துங்க. அப்புறம் 2 பேரும் எழுப்பிட்டு சேரை கொடுத்து உட்கார வச்சோம். இப்படி அந்த பகுதி மக்களுக்கு பிறந்த நாள் சீமந்தம் ஃப்ரீயாக நடத்துறதுக்கு என்ன நான் கேட்டேன். ஒரு முறையாவது கரண்ட் பில்லாவது கட்டினேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தலைவான்னு கேட்டேன். இது மாதிரி பல விஷயம் திருவிக நகரில் ஒரு பிரச்சனை கூட்டின்னு போனேன். கூட்டத்தை போச்சு நான் விசாரிக்கிறேன். இப்போ கால உண்மை யாரும் வரமாட்டாங்க. ஒரு பஞ்சாயத்து என்னை வந்து எனக்கு எங்கள் ஆளுக்கு டீ வாங்கி கூட காப்பி வாங்கி கொடுத்து சொல்லுவேன். அந்த மாதிரி அப்போ அது மேலே எனக்கு அப்படின்னா ரொம்ப ஆச்சு. 2011 என்னுடைய 2வது பையனுக்கு என் பையன் அட்வொகேட், 2வது பையன் வந்து பல்லாவரத்தில் கல்யாணம் 2014. அவர் கூப்பிட்டேன், தலைவா கல்யாணத்துக்கு நீ வரணும். வரேன்னாரு. உங்கள் பேர் எப்படி போகிறதுன்னு கேட்டார். ஆம்ஸ்ட்ராங். இல்லை தலைவா எல்லாம் டைனமிக் லீடர்னு அது போட்டோம். எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன், ஆம்ஸ்ட்ராங் போட்டால் போதும். கல்யாண நோட்டீஸில் போட்டால் அவர் சார் நீங்கள் கலந்துக்க முடியாது, அவர் சார்பில் அந்த பேரை மாற்றினா அந்த தலைமை கழகத்துக்கு அவர் பொறுப்பாளர் இருந்தார். அவர் தான் ரூம் சாவியில் இன்சார்ஜ்.
அவர் வந்து கலந்துக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 மாதம் இருக்கும். அவரை போய் தலைவா, நான் வந்து பெருங்குளத்தில் புத்தர் கோயில் வச்சுக்கிறேன். அப்போ அவரை போய் தலைவா, புத்தர் கோயில் ஒரு செலவு ஏற்கனவே ஒரு 10,000 வச்சுருக்கு, ஒரு நல்ல சிலையாக கொடுத்துருவாரு. சரி பார்ப்போம் அப்படின்னா அப்புறம் 2 மாதம் கொடுத்தா அவனை வீடு எல்லாம் என்னன்னு கேட்டால் வீடு தலைவர் வீடு கட்டுறாரு, காலி பண்ணிட்டு வருவார். அப்போ ஒருத்தர் எங்கே இருந்தால் ஒருத்தர் அண்ணா நகர்னா ஒருத்தர் அயனாவரம் இடம் தெரியாமல் அவர் பார்க்க முடியும். அதுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி என் கண்முன்னாடி இப்போ ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு. பார்க்கும்போது போனோம் என்னங்க அப்படின்னு சரி உட்காந்து அவர் வந்து பசங்கள்கிட்ட சொல்லுவார், நான் வந்து ஷூ போடுறது 3000 ரூபாய், நான் எங்கே முடி வெட்டுறேன்னு தெரியுமா, ரஜினிகாந்த் எங்கே முடி வெட்டுறேன் அங்கே முடி வெட்டுறேன். அந்த மாதிரி நீங்களும் வரணும். முதல்ல படிப்புக்கு கவனம் செலுத்துங்க, அதுக்கப்புறம் நல்லா ஜாப் தேடுங்க, சும்மா தவறான பாதையில் போகிறீங்க. அதுதான் ஒரு காலம் இன்றைக்கி எனக்கு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டாங்க. இந்த படுபாவிங்க கொலை செய்தவனுங்க அவர் செய்த சாதனை செய்ய முடியுமா? அவர் எத்தனை பேர் படிக்க வச்சார், எத்தனை பேருக்கு உதவி செய்தார், எத்தனை பேர் கலைஞர் போகிறவங்களாம் பணம் கொடுத்து உதவி பண்ணார், கட்சிக்காக எல்லாம் பண்ணார், எல்லாம் செஞ்சார். அப்படிப்பட்ட தலைவருக்கு உண்மையான நியாயம் நீதி கிடைக்க வேண்டும். அந்த கொலையில் ஈடுபடுற அனைவரையும் அழிந்து போக வேண்டும். அவர்கள் அனைவருக்கும் மரண தண்டனை, தூக்கு தண்டனை கொடுத்து இனி வரும் காலத்தில் எந்த தலைவர் பொது நோக்கத்தோடு எந்த தலைவர் இருந்தாலும் அவரை எதிர்த்து போராட்டம் நடத்தலாம், எதிர்த்து கண்டன கூட்டம் நடத்தலாம். ஆனால் கொலை என்பது கூடாது கூடாது கூடாது.